வாழ்க்கையில ஒருத்த நேர்மையா இருந்தா அது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே கங்கா. அப்பா, அண்ணி என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்கப்பா. இவ்வளவு நாளா நீங்க வீட்டை பாதுகாத்துட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு பரிசு ஏதாவது கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அதத்தான் அவங்க சொல்ல வராங்க. ஓ, அப்படிப்பட்ட நினைப்பு வேற உனக்கு இருக்கா? இத்தனை நாள் இந்த வீட்டுல நான் வாடகை கொடுக்காம தான் இருந்துட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தப்பு. மாசம் மாசம் வாடகைய பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சு அதுல போட்டு வச்சிருக்கேன். அந்த பணத்தையும் மீனாட்சி, ஐம் சாரி, கஸ்தூரி கிட்ட தான் கொடுக்க போறேன். இந்த வீடு எனக்கு மட்டும் இல்ல, இங்க வாழ்ற எல்லாருக்குமே சொந்தம் தான். நீங்க இவ்ளோ வருஷம் இத கோவில் மாதிரி பாதுகாத்தீங்க. இது வீடு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற உறவுகளும் முக்கியம்தான். மாமா, நீங்க பேசுறதெல்லாம் உங்க நியாயத்தை பத்தி மட்டும்தான். ஆனா மீனாட்சி சொல்றது எங்களோட உணர்வை பத்தி. இது வீடு இல்ல, இதுல எங்களோட கனவு, சந்தோஷம், கஷ்டம் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அவளோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஆமா சார், அதான் சார் நானும் சொல்ல வந்தேன். மீனாட்சி மேடம், நீங்க எங்களை இருங்கன்னு சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுது. அதுக்கு நாங்க எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வீட்டை விட்டு போகணும்னு அப்பா முடிவு பண்ணிட்டாருன்னா அத நீங்க மாத்த முயற்சி பண்ணாதீங்க. வேஸ்ட். ஏன்னா அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.